தற்பொழுது திருச்செந்தூர் கோயிலில் சிக்கி தவித்த பக்தர்கள் கட்டணமில்லா பேருந்து மூலம் மீட்கப்பட்டு நெல்லை அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, நீங்க விவரத்தை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கடந்த சனிக்கிழமை முதல் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இந்த சூழல்ல திருச்செந்தூர் பகுதிக்கு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் நிலையில் அவர்கள் அங்கேயே சிக்கி தவிக்கும் நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டது. இந்த சூழல்ல அவர்கள் 3 நாட்களுக்கு மேலாக அறநிலையத்துறை அங்கே ஏற்பாடு செய்திருந்த அந்த பகுதியிலேயே இருந்த நிலையில திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகம் மூலமாக அங்கிருந்து மீட்கப்பட்டு அவர்கள் திருநெல்வேலி அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நபர்கள் அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள்ட்ட அங்கே திருநெல்வேலிக்கு அழைத்து வரப்பட்டு அங்கே திருநெல்வேலி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் அவர்கள் என்னைக்கு வந்து அவங்க பேசுறேன். நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க. காலையில் மழை, சரியான மழை பிடிச்சிக்கிச்சு. குளித்தோம், சாமி கும்பிட்டோம், தங்கினோம். வடை கொடுத்தா தங்கி இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு சாப்பாடெல்லாம் கடையில் கொஞ்சம் தள்ளி தான் போய் சாப்பிட்டோம். அப்புறம் அன்னதானம் கொஞ்சம் கொடுத்தாங்க எல்லாம் பக்கத்தில். பாலுக்கு சுடுநீலாம் பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு தான் கிடைச்ச பசுனி தான் கொடுத்தோம். 3 நாளாக ஒரு இடத்துல தங்கி இது பண்ணி அவங்க லைட்டும் இல்லை, கரண்ட்டும் இல்லை, ஜென்ரேட் கொஞ்சம் போட்டு விட்டாங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பஸ் வந்துச்சுங்க. 3 நாள் அங்கே தங்கின 4 நாளாக. இன்னைக்கு இலவச பால் போன்ற பொருட்கள்லாம் குழந்தைக்கு கிடைச்சிட்டாங்க. அது டீ பால் கூட கொஞ்சம் திட்டத்தில் தான் போகணும். மழையில் வாங்கிட்டு அதில் கிடச்சி பால் வாங்க. நிச்சயமாக அவர்கள் வந்து அந்த பகுதியில் அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் ஒரு சிலர் தனியார் விடுதியில் இருந்ததாகவும் தெரிவிக்கிறார்கள். நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்க? சங்கரவயல். எத்தனை நாள் தங்கி? 2 நாள். தேவையான உணவு உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. ஒரே கல்மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்ததாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். உணவு வசதிகள் கல்மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்ததாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். உணவு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கட்டணமில்லா பேருந்து மூலமாக திருநெல்வேலி அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் செல்லக்கூடிய பகுதிகளுக்கு பேருந்து வசதிகள் செய்வதற்கான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஈடுபட்டிருக்கிறது. அவர்களை சென்னை, கோவை, திண்டுக்கல், திருச்செந்தூரில் சிக்கியிருந்த பயணிகள் தற்பொழுது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவமணி.